வயலுக்கு மட்டும் இந்த வயலில் எடுத்து போட்டுக்கிறீங்க. என்ன நாடான போடுறது? 2 வருஷம் கத்திரிக்காய் செடியும் முள்ளங்கியும் தான் போட்டிருக்கிறேன். நீங்க தான் தோட்டத்தை விட்டு போயிட்டீங்களேக்கா. இதுல என்னங்க பாவம்? இப்போ வெத்த இடத்துல வாங்கிக்கலாம். மாமா கும்பலானுங்க, ஓட்டு பக்கம் போனோங்க, தோட்டத்து பக்கம் வந்துதான் தெரிஞ்சதுங்க. அதுதான் இங்கேயே 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி பொண்ணு கேட்க வந்துட்டுங்க. ஏன்னா காலையில தோட்டத்தை வச்சு தெருவுல இந்த மரியாதை கிடைக்க மாட்டோம். மாமா கஸ்டமர் கொண்டு வந்து யாராச்சும் மரியாதை கொடுப்பாங்களா? மரியாதை கிடைக்கல மாமா, மரியாதை கொடுக்க. என்ன கண்ணும் பாண்டி, என்ன கண்ணும் பாண்டி, முகத்தையும் பொண்ணு கேட்கலாம். முகத்தையும் பொண்ணு கேட்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது? என்ற பொண்ணு சின்ன வயசுங்க, அவன் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் படிச்சு டாக்டர் ஆகணும். இந்த நேரத்துல போய் கல்யாணம் அது இதுன்னு சொல்லி அந்த பிஞ்சு மனசுல அது மாதிரி எண்ணத்தெல்லாம் வளர்க்கணுங்களா? 12 வருஷம் படிச்சது வேஸ்டா போயிருங்க. அவ டாக்டர் படிச்சு முடிச்ச பின்னாடி தாங்க அந்த கல்யாணம் பற்றி எடுக்கணும். இனிமேல பொண்ணு கிண்ணறி என்ற வீட்டு பக்கம் வந்துட்டா நான் மனசுதான் இருக்க மாட்டேன்னு அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். மாமா என்ன மாமா படிப்பு படிப்புன்னு அவ படிச்சு கழிச்சுதான் உங்களை காப்பாத்துறாங்க. ஏய் என்ற கோபத்தை அதிகமாக்காத, பேசாம போயிடாமா. சரி மாமா, சரி மாமா, அவ படிக்கிட்டோம், நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனா எனக்கு தான் பொண்ணு கொடுக்கறன்னு சட்டத்தை வாங்கிக்கோங்க. அப்புறம் படிச்சு முடிக்கிட்டோம், அப்புறமா பேசிக்கலாம். ஏய் என்ற பொண்ணுக்கு எப்போ எந்த நேரம் எப்படி கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியுதா? போகணும். நெல்லுங்க மாமா, உன்ற பொண்ணுக்கு எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணு, எந்த நேரம் வேணாலும் கல்யாணம் பண்ணு. நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனா அந்த நேரத்துல நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். புரிஞ்சுதாக்கும்? மாப்பிள்ள 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 என்ற பொண்ணுக்கு நீ மாப்பிள்ள இல்ல போடுமா? இப்படி சொன்னா நம்ம கிராமத்துக்கு எப்படி மாமா ஒத்து வரும்? சரி இந்தாங்க தட்டு வாங்கிங்க. சட்டம் சட்டம் 10 ரூபாய்க்கு ஒரு தட்டத்தை வாங்கிக்க. அதுல 12 தட்டத்தை கடையை தேடி உள்ள வச்சு வந்துட்டா உனக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க. இருக்கும் சட்டத்தை கொண்டு போ, சாராய் மூடாகும். என்ற வார்த்தை கீழே பேசுறியாக்கோ, என்ற வார்த்தை கீழே இருக்குச்சுன்னா உன்றை நான் கீழே இருக்கு போடுவேன். புரிஞ்சுதாக்கோ? ஏண்டா திருட்டு நாய எந்த மேலே கிடைச்சியா? இந்த காத்தோட என் பேரை கேட்டா அந்த காத்து போல நின்றுதான் இருக்கணும். அப்படியாப்பட்ட என்ற மேலேயே கை வைக்க மாட்டேன். ஒன்று இனிமேல் நாம சந்தி கழிவு நீங்களா பாய்ந்தாயிட்டு 18 பெட்டி பெரிய மனுஷனா, நாளைக்கு 18 பெட்டி பெரிய மனுஷனா பஞ்சாயத்துக்கு வரணும். அப்படி இல்ல இந்த காத்தோட யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். ஏதோ எப்ப நீங்க யாரும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாரையும் நம்மளை கண்டுபிடிங்க. அப்படியே நம்ம தலைவர் சாபா மாதிரியே இருக்கிறோம். அப்படியா? அப்ப நம்ம பாபா மாதிரினா யாரும் நம்மளை கண்டே பிடிக்க முடியாதா? சார் பொறுப்பு மாதிரி கேட்குது. நான் சொன்னது மாதிரி யாரை வச்சுக்கங்க. நீங்க காத்து சாங்க, வாயால பேசவே கூடாது. சரி, எல்லாமே காத்து மூலமா தான். சரிங்களா? நீ சொன்ன மாதிரி நான் செய்றேன். ஆமா, எல்லாம் ஒரு 10 மணி மாதிரி இருக்குது. இது வீடு போயிடா.
எங்கள் சன்னிதானத்துக்கு முதலாக ஒரு அதிர்ஷ்டதாரியே வருக வருக. அஷ்டலட்சுமியா? சாமி என் பேர் தேன்மொழி. தேன்மொழி, கூன்மொழி, நான்மொழி எல்லா மொழியும் இங்க வந்து அந்த ஆதிபரம் பற்றி இருக்கும். இங்க வந்து நோக்கம் அது ஒண்ணு இல்ல, இங்க இந்த டாக்டர் இருக்காங்க, எங்க போயிட்டாங்க? மேல நிமிஷம் மேல எடுத்துட்டீங்களா? செத்து போயிட்டாங்களா? இல்ல வேலை நிமிஷம் சரிதா? யாரு? பாபா ஆமாவா? சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுது இங்க பாருங்க சாமி, உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். என் புருஷ எப்ப பாரு ஒரு மாதிரியாவே இருக்கிறாரு. தெரிய மாட்டேங்குது. அவரை எப்படியாவது காப்பாற்றணும். நீங்க கரெக்ட் பூஜை இருக்கிறார். அவர் காப்பீடு வாங்கிக்க எல்லாரும் அவர் காப்பாற்றிடுவோம். அவர் காத்துட்டாங்க. அவர் வாயால காட்ட மாட்டார், எல்லாமே காட்டு மண்ணா செய்வார். மறுபடியும் செய்ய அது பரிபாட அதே சாமி ஆசீர்வாதம் பண்ண கூப்பிடுறாரு. பக்கமா போ, பக்கமா போவீங்க. சாமி எப்படியாவது என் புருஷனுக்கு பைக்கு தெரிய வைக்கணும். அதுக்கு நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். ஏதாவது பண்ணுங்க. 18 நாள் பூஜையில கலந்துங்க. இங்க பயிற்சிட்டா குணம் பண்ணிடுறோம். வரும்போது சாமி காணி கொண்டு வந்து காணியா? எவ்வளவு? எவ்வளவு வேணாலும் போடு. பணமா கொடுத்தா பணமா கொடுத்தா எனக்கு அது சிறையாவும் கூட பணமாவும் கூட. சரி பொண்ணாடி, எனக்கு அடிப்படை தண்ணி வர மாதிரி இருக்குது. யோ மாடு கடை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். யோ கண்ட பக்கம் போய்யா போயா. இங்க பாருங்க, சாமி உங்களை நம்பிதான் சாமி வந்திருக்கேன். எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க. சரி வேணா ஆசீர்வாதம் வாங்கி புறப்படு. சாமி எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ற வகையில கோபமாக்கா இந்த காத்தோட பேர கேட்டா அந்த காத்து கூட நின்று அப்படின்னு சொல்லும். அப்படியாப்பட்ட என்ற மேலைய கையை வச்சு போட்டானா என்ற மாமன் மாமான கோபமா இருக்கா. உண்டு அக்கா பண்ண உனக்கு மழை பண்ண அவன் கட்ட நீ தானே தாடி கேட்டான். வேற யாரும் ஒரு ஆள் கேட்டுக்கா. அப்படியே தாடி கேட்டானா அவன் ஓட்டு போவான்னு நினைக்கிறான். அவன் பணம் போவான். நீ சென்ட்ரா பண்ணாது நான் பாத்துக்கிறேன். நான் டென்த் பண்ணுறா என்ற மாமன் பொண்ணு படிக்கணும்னு சொன்னான்டா. சரி படிக்கிட்டோம், இப்ப தடத்தை மாட்டீங்களான்னு சொன்னா. அதுக்கு என்ற மாமன் என்ற மேலே கை வச்சு போட்டா. இந்த ஊர்ல என்ற முன்னாடி நின்று பேசுவத கைது பண்ணுடா. அப்படியாப்பட்ட இந்த காத்தோராய் மேலேயே கையை வச்சு போட்டாடா என்ற மாமன். சரி கோவப்படாத பங்காளி. யாரு உங்க மாமன் தான் மேல கை வச்சுட்டான். அக்கா புருஷன் தானே. சரி சரி உன்ற மாமன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா உங்க மாமன் கழிச்சுப்பா. வீட்டுக்கு போனா என்ற மாமன் பொண்ணு மாமா காப்பி குடிக்கணும் காப்பி கொண்டு கொடுக்குறாடா என்ற அவ்வளவுக்கு என்ற மேல ஆசை இருக்குடா. ஆனா என்ற மாமன் தானே மக்கள் பண்ணிட்டு இருக்கிறான். அட பங்காளி, அம்மாவோட தம்பின்னு உன் மேல காப்பி கொண்டாந்து கொடுத்துருப்பான். அதான் போய் நீ தப்பா நினைச்சிட்டு நான் நினைக்கிறேன். என்ற அக்கா பொண்ணுக்கு என்ற மேல
ஆசை இருக்கணும்டா. அப்படி இல்லாம இருந்தா அடுத்தவன தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு சொல்லிவிட்டா அவன் அவ டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி தாரைங்கிற பட்டம் வாங்கிட்டு வரா. ரொம்ப அவசரப்படுறியாக்கா, கொஞ்சம் பொறுமையாரு. டேய், நான் அவசரப்படுறா. என்னோட வயசு எனக்கு 29 வயசு ஆகுதில்ல. நானும் எத்தனை இருக்கிறா இந்த அடுப்பு சூட்லயே உட்காந்து கிடக்கிறது. அதுதான் இந்த சூட்டை தணிக்க அவ வேணுமாக்கும், புரிஞ்சுதாக்கும். வங்காளி, அடுப்பு சூட்டை தணிக்கிறதுக்கு நிறம்தான் வேணுமாக்கா. பணத்தை கொடுத்தா படுக்கிட்டு ஒருத்த வரா. டேய், நான் நல்லா இருக்கிறது உனக்கு புரியலையா? இந்த ஏசிங்கிற ஒரு எம இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்க. பங்காளி, நீதான் விரோதமா தான் இருக்காட்டுக்குது. நான் தான் படுக்கைக்கு வருது பருமுலா பங்கச்சம் தருவேன். சரி, உன்ற மாமன் பொண்ணு உங்க மாமனை தவிர அவ்வளோ கோபத்தை காட்டிவிட்ட. இப்ப நாம என்னதான் பண்றது? டேய், கோபமா பேசிவிட்டா பொண்ணு கொடுக்க மாட்டான் நடக்கும். கொடுப்பான்டா, கொடுப்பான். அவன் கொடுத்துட்டான் ஆகணும். நாளைக்கு பஞ்சாயத்து கூட சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு பஞ்சாயத்துல அத்தனை பெரிய மனசுகளும் எனக்கு சாதகமா தானே தீர்ப்பு சொல்லணும். அப்படி எனக்கு தீர்ப்பு சொல்லுல ரெடியா கொண்டுட்டு போறா. கொதிக்கிற காடி தண்ணியில கண்ணாடி பாட்டில் உடச்சு போட்டு ஒரே போடுறா. ஏ பங்காளி, ரொம்ப அவசரப்படாதா. அக்கா பொண்ணு அப்புறம் கிடைக்க மாட்டா. ஆவந்தூர் செய்தி தான் கிடைக்கும். ஆமாப்பா, வேற ஊருக்கு போயிடுவான். ஜெயிலுக்கா? டேய், நான் ஜெயிலுக்கு போற அளவுக்கு என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டியாடா? டேய், நாளைக்கு நடக்கிற பஞ்சாயத்துல தீர்ப்பு மாறிச்சு அவன் வேட்டு இல்லாம ஓடுறத வேடிச்சு பாடுறான். டேய் பங்காளி, கொஞ்சம் பொறுமையாரு. பஞ்சாயத்துல உன்ற பக்கம் தான் நான் இருக்கேன். அவ யாரு? உன்ற அக்கா பொண்ணு. அது முறை பொண்ணு. உன்ற ரத்தம் வேற. உனக்கு பொண்ணு, நீ பொண்ணு வேண்டான்னு மறுப்பு சொன்னீங்கன்னா அவன் வேற ஒருத்தங்க கொடுக்கணும். பத்த காசு உனக்கு தெரியுது, அந்த பரதேச நாயே என்ற மாமனுக்கு தெரியலடா. சரி பங்காளி, வா எத்தனை ஒரு பெட்டு போடலாம். டேய், எசல வேண்டாம், சாதா வேண்டாம். நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு எல்லா பெரிய மனுஷன்கிட்ட சொல்லிட்டு வரணும். நீ நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி நீ தருவா தட்டி தட்டி ரெடியா கொண்டுட்டு வாங்க. முடிஞ்சா நாட்டு வெடிக்கணும்னோட அங்க எடுக்கணும். நாளைக்கு தெரியுமா கண்ணூர் பாண்டினா இந்த காத்தோர் வேணாம். வந்து போறா 5 நிமிஷம் அமைதியா இருக்க முடியலடா. விமல் வந்துட்டான். அன்னைக்கு மாதிரி கோபமா உள்ள போனா போய் என்னன்னு கேளு. பொதுக்காக 5 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். என்ன எது கேட்க மாட்டியா? ஆமா, அங்கே போன அமெரிக்கா போன சொல்லிட்டு அப்ப நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன இது? இந்த ராஜாவுக்கு பிறகு எழுத்து பேசுவே நீ? இங்கப்பா, உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் என்ன நிச்சயம் பண்ணி கல்யாணம் செய்து கொடுக்குற ஒண்ணுதான் பாக்கி. அதையும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆமாமா, நிச்சயம் பண்ணி கல்யாணம் தேதி குடிங்க. கூடவே என்னோட கருமாதிக்கு ஒரு தேதி கொடுத்துருவேன். ஏன் இப்பெல்லாம் பேசிக்கிறீங்க? பாவி, என் வயிற்று நெருப்பலி வர மாதிரி பேசிருக்கிறீங்க.
நீ சந்தோஷமா இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி எல்லாம் பேசிருக்கு. ஆமா, உங்களுக்கு என் மேல ஆசை அன்பு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி பங்களா பணம் தோட்டம் தொட போட்டுதானா கூடவே ஒரு குழியும் தோண்டி வச்சிருமா. என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இப்படி எல்லாம் பேசினா என் மனசு நாசு போறாங்கல்ல. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு அழகா இருக்கிற. ஏன் அதிகமா பணம் வசதி இருக்குது. இது பத்தாத நமக்கு. ஏண்டி ராஜேஸ்வரி, அவங்க வேண்டாம் ஒரே உள்ள கேள்விப்பட்டாங்க. அப்புறம் விட்ட வேண்டியதா அவன் ஏண்டி தொந்தரவு பண்ற? குடியோட கொண்டாலும் என்ற பையனை கொண்டு போய் என்னன்னு கேட்டேன். உங்க பையன் பக்கத்துல இருக்காருனால தைரியமா பேசுறீங்களாக்கோ? அவனுக்கு ஜாடா ஒரு பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் நடக்கவே வேலையா ஜாக்கிரதை. கொஞ்சமா மனசு பயம் இருக்கும். பயமா தான்